இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பொன்னி, நீ மட்டும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்க? இதுக்காக இங்க வந்த? இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, பழகிக்க வேண்டியதான். இந்தா குடி, அட குடி, சொல்றேன்ல குடி குடி பொன்னி. ரோஹித், என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய், ஓவரா சீன் போடாத. பப்புக்கு வந்துட்டு குடிக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? குடி பொன்னி, இந்தா. ஏ லோகேஷ், அவதான் பழக்கம் இல்லைன்னு சொல்றாள், அப்புறம் ஏன்டா அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? பொன்னி நீ வா. பாத்தியா மச்சான், உன்னை அசிங்கப்படுத்திட்டு பொண்ணு எவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பாரு. இப்ப பாரு. பாத்து, என்னாச்சு பொன்னி? ஒண்ணும் இல்ல. என்ன பொன்னி, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்லிப் ஆகுற? ஓ, கால்ல விழுந்து சாரி கேக்குறியா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ராஸ்கல், என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் மத்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் இல்ல, தொலைச்சிருவேன். ஏய் வாடி போலாம். என்ன மதிக்காம என் மேலேயே கை வச்சுட்டு போறா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. வா கபிலா, வா. சரி இந்திரா, கேக் கட் பண்ணிடலாம். பாவை எங்க? அயலி அவளை கூட்டிட்டு வர போயிருக்கா. அயலி, அயலி. இலக்கியா, நீ போய் என்னன்னு பாத்துட்டு வா. போ. சரி, நான் பாக்குறேன். அயலி, பாவை, அயலி. அந்த ரூம்ல யாருமே இல்லையே. இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. அயலி ரூம்ல பாத்தியா? அந்த ரூம்லயும் யாருமே இல்ல. நான் அங்க இருந்து தான் வந்தேன். எங்க போயிட்ட அயலி? பாவை எங்க? அயலி, ஒன்னதான் கேக்குறேன், பாவை எங்க? பாவை வா, வா சொல்றேன்ல, வா பாவை. ஏய், உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா?
அதான் இங்க வராதன்னு கேவலமா உன்னை அடிச்சு துரத்தணும்ல, அறிவில்ல உனக்கு? ஏய், இப்படி திரும்ப திரும்ப இங்க வந்து ஏன்டா எங்களை டார்ச்சர் பண்ற? அவரா ஒண்ணும் இங்க வரல, நான் தான் அவரை கூட்டு வந்தேன். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பாவைக்கு புரியல. இந்த வயசுக்கு அது புரியணும்னு அவசியம் கூட இல்ல. பாவம் நீ இவ. மத்த நாளுனா கூட ஓகே, இன்னைக்கு இவ பர்த்டே. இன்னைக்காவது அப்பாவை எப்படியாவது பார்க்கணும்னு தவிச்சத நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் பார்த்தேன். என்னால இவ அழறத பாக்குறதுக்கு தாங்கிக்க முடியல. அதான் நான் இவருக்கு கால் பண்ணி வர சொன்னேன். பாவைக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவ சந்தோஷத்தை விட வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு அன்னைக்கு நீங்க தானே அன்னி சொன்னீங்க. இப்போ பாவை அவளோட பொண்ணு நாள், அதுவுமா அவ அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கு இவளோட சந்தோஷத்தை விட உங்க கோவம் தான் பெருசா தெரியுதா? இங்க பாரு ஐலி, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். என் குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவளோட சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லதான். ஆனா என் குழந்தைக்கு எது வேணும் எது வேண்டான்னு ஒரு அம்மாவா எனக்கு தெரியும். அத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல ஐலி, என் குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலன்னா அதை நான் தான் சொல்லி கொடுக்கணும். அந்த உரிமையோட தான் என் குழந்தைக்கு அம்மாங்கிற கர்வத்துல நான் சொல்றேன். என்னோட குழந்தைக்கு அப்பா தேவையில்லை. குடு குடு பாவை. குடு. இந்திரா, என் மேல இருக்கிற கோவத்தை தயவு செஞ்சு பாவை கிட்ட காட்டாத. இவ ஏன் குழந்தை, இவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என் குழந்தையோட பிறந்த நாள். இந்த நல்ல நாள் அதுவுமா இங்க நின்னு பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது.